ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மட்டும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் டேகு இல்லைன்னா லக்கேஜ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 5 இன்ச் வைடாகவும் ஒரு 3.5 அப் டு அந்த மாதிரி ஒரு 4 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த சீமிங் அலவன்ஸ் போக உங்களுக்கு 3/4 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். சரிங்களா? ஒரு அப் டு 4.5 to 3.5 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கான அந்த டேக் வரும் இல்லையா, அதுக்கான இதுக்கும் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். தென் வினைல் ஷீட் ஒரு ஷீட்டை, இது வந்து நம்மளுக்கு போஸ்ட் கார்ட் கவர்ஸ்லலாம் வந்து இந்த நம்ம நேம்ஸ் தெரியறதுக்காக இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் தான். அது வேறு எதுவும் இல்லை, அந்த ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனர் ஃபேப்ரிக்கை வந்து நான் வெளியில் அந்த டிசைன் தெரியணுன்றதுக்காக 2 நல்ல பக்கம், அதாவது டிசைனை வந்து உள்ளே வச்சுட்டு ஸோ 4 கார்னரையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓப்பனிங் மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன இருக்குது, ஒரு 1 இன்ச் ஓப்பனிங் இந்த மாதிரி வச்சுட்டு மற்ற 4 கார்னர்ஸையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் அப்படி நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து வேறு எதுவும் ப்ளேஸ் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் அந்த லாங் கார்னர் ஏஜ் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நான் கடைசியாக பார்த்ததுனால நான் அந்த மாதிரி 2 தடவையும் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த கார்னரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் ஷார்ப்பாக கிடைக்கும். அப்புறம் எக்ஸஸ் ஆன ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அந்த ஃபேப்ரிக்கை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா ப்ரிஃபரபுளாக நீங்கள் அயர்ன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸ் எடுத்து விடுறதுக்கு ஒரு துணியை கிழிக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லைன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டூலாக இருந்தாலும் கிழிக்காத அளவுக்கு உங்கள் நேர்த்தியாக பார்த்து அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்னது சிசரோட டிப்பை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கார்னர்ஸ்லாம் எடுத்து விடுறதுக்கு லைட்டாக நீங்கள் அந்த இடத்துல இது பண்ணி போக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்து அந்த ஷேப் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா அப்படி கையில் தேய்ச்சி விடுங்க. பிகாஸ் நம்ம இது மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரிஃபரபுளாக வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது வந்து கிடச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது பார்க்க வந்து அழகாக இருக்கும், அப்போவே நீட்டாக அந்த சுருக்கெல்லாம் இருக்காது. சரிங்களா? ஸோ ப்ரிஃபரபுளாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் மிச்ச பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ கேன்வாஸ் பேப்பர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த இன்னொரு ஃபேப்ரிக்கை இது மேலே 2 சைடும் வந்து ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதுதான் இல்லையா, ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ண மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்கோட ஃபேப்ரிக்காக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, கேன்வாஸ் பேப்பர், அந்த இடத்துல ஒரு ஃபூட் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஃபூட் நீங்கள் அதில் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபூட் அளவுக்கு மட்டும் ஸ்டிச்சஸ் விட்டுட்டு இந்த 4 சைட்ஸுமே இதில் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்க போகிறீங்க. எந்த ஒரு திருப்பி எடுக்கிறதுக்கு எதுக்கும் நீங்கள் அலவன்ஸ் விட தேவையில்லை.
ஸோ இப்போ 4 சைட்ஸுமே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் எப்படி நம்ம வந்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இதில் எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து உள்ள 1/2 இன்ச் கரெக்டாக, அந்த வெளியிலேருந்து கிடையாது, நம்ம ஸ்டிச் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நான் காமிக்கிறேன், அந்த ஸ்டிச் லைன்லேருந்து 1/2 இன்ச் உங்களுக்கு உள்ளே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அட்ரஸ் கார்டோ ஏதோ வைக்கும்போது நமக்கு விசிபிளாக தெரியறதுக்காக. ஸோ இந்த 1/2 இன்ச் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஷேப் ஃபார்ம் பண்ணதை வந்து நம்ம ஒரு கிராஸ் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி 2 ட்ரையாங்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த இடத்த தான் நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ ஈவனாக வெட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த லைன்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ வெட்டி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு லைன் ஆஃப் கட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை பெரிய சிசர்ஸ் வச்சு அதை ஃபுல்லாக வந்து அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக அந்த எட்ஜ் கார்னர் வரைக்கும் தான் போகணும். அதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அதை ஷார்ப்பாக வெட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே அந்த லைன் எது வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே மடக்கிக்க போகிறோம். வந்து மடக்கிறது வந்து ஒரு 2 சைடும் நீங்கள் ப்ரிஃபரபுளாக உங்களுக்கு கேன்வாஸ் வேணும்னாலும் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு சைடு மட்டும் நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த கார்னர்ஸ் அந்த இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படின்றத மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரியே நீங்கள் 2 சைடும் வச்சு நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிங்கன்னா இதை விட இன்னும் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது இன்னொரு தடவை. ஏன்னா நம்ம இதில் வந்து வினைல் பேப்பர் வைக்க போகிறோம், அந்த பேப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வேணும்னா நீங்கள் போட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இதுதான் இந்த லைனை வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம 4 சைட்ஸ் அந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும்தான் நம்ம உள்ளே அதை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ரா எட்ஜஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக இது. ஸோ இப்போ உள்ள கார்னர்ஸ்லேருந்து அதை வந்து எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், பார்த்து அதை வந்து திருப்பி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரிஃபரபுளாக அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்னும் 2 தையலாக கூட போட்டு எடுத்து நீங்கள் அதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் கையாலே தான் தேய்ச்சி விட்ருக்கேன், நான் அயன் எதுவும் பண்ணலை. இதில் வந்து பின்னாடி அந்த பாலிஸ்டர் ஷீட்டை வச்சு நம்ம 4 சைட்ஸையும் வந்து வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பின்னாடி நான் வச்சுட்டேன், அந்த ஷீட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த 4 சைடையும் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த ஷீட் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதோட டேக்ஸையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம். சில டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே அந்த இதை வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கான அந்த டேக் பார்ட்டையும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி அதில் 2 டிசைன் வந்து நீட்டாக வர மாதிரி அந்த ஃபேப்ரிக்கில் இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்னொரு ஃபேப்ரிக் இதே மாதிரியே அதை வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம்.
ஸோ 4 சைட்ஸும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் நான் ஓப்பனாக விட்டுருக்கேன். மற்ற எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே நான் திருப்பி எடுத்துக்கிறேன். திருப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு எட்ஜ் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். சரிங்களா? இதே மாதிரி திருப்புறதுக்கும் வந்து உங்களுக்கு டூல்ஸ் கூட விற்கிது. ஸோ இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு அது வந்து துணி கிழிக்காத அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஓரத்தில் வந்து எட்ஜ் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து 2 விதமாக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஓப்பனிங் விட்டுருக்கோம். அதை வந்து நம்ம தைக்கலை. ஸோ அந்த ஓப்பனிங்கில் இந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று பண்ணோம் இல்லையா? அதை வந்து வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெளிப்பக்கமாக அந்த டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக்கோட அந்த டிசைனும் இதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா? அந்த ஷீட் மாதிரி இருக்கிறது, இதுதான் நம்ம வந்து அட்ரஸோ இல்லை நமக்கு என்ன பொருளோ அந்த டேக்ஸ் வந்து அது உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதை இது மேலே வச்சுட்டு ஸோ இந்த மற்ற 3 சைட்ஸையும் வந்து நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று வந்து இந்த இடத்துல இப்படியே தைச்சாலும் ஓகே, இல்லை அங்கே ஒரு ஃபேப்ரிக் பட்டன் வச்சு நம்ம ஒரு பட்டன் ஹோல் வச்சாலும் ஓகே. இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஏற்கனவே அந்த ஹோல் இருந்தது இல்லையா? அதில் வந்து நம்ம தைக்காமல் விட்டுருந்தோம். அதில் அந்த டேகோட ஒரு பக்கத்தை வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதோட இன்னொரு பார்ட்டை இதுக்கு உள்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஒரு மெத்தட். இதோ இந்த மெத்தடில் வச்சும் நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட்லேயே வச்சு அதை ஸ்டிச் பண்ணியாச்சு. பெட்டர் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணும்போது ஒரு 2 ஸ்டிச்சஸாக போட்டு சேர்த்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப நாள் உழைக்க நல்லாவும் இருக்கும். ஸோ 2 ஸ்டிச்சாக போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இதை அப்படியே கவர் பண்ணி இந்த மிச்சம் இருக்கிற அந்த 3 சைட்ஸ் மேலே அந்த டேக் இருக்கிற பக்கம் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. மிச்சம் இந்த இருக்கிற 3 சைட்ஸையும் டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் போட்டு நான் இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா எது வேணாலும் பண்ணலாம், இல்லைனா ஜிக்ஸாக் சாதா இது கூட பண்ணலாம். இப்போ ஏன்னா எனக்கு எந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸும் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக எப்பயும் போல் ஒரு சிங்கிள் ஸ்டிச் கொடுத்து அதை நீங்கள் ஃபில்லும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அட் லாஸ்ட் வந்து ஃபுல்லாக அழகாக வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இது வந்து எட்ஜ் டு எட்ஜ்லேருந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எட்ஜில் இருக்கிற டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு. எல்லா ஸ்டிச்சஸ் இந்த மிஷினில் எப்படி பண்ணுறதுன்ற டெமோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேம் ஸ்லாட்டை இதில் இன்சர்ட் பண்ணி காமிச்சிடுறேன் நான். ஸோ நம்ம சேனல் தமிழ் மட்டும் இல்லையா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு ரிமெம்பரன்ஸ். ஸோ இதை தமிழ் மட்டும் ப்ளேஸ் பண்ணி நான் இது பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு வந்து நேம், அட்ரஸ், அது என்ன இப்போ பொருளில் வைக்கிறீங்கன்னா அதையே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெத்தடில் ஒரு பட்டன் ஹோல் இதுவும் பட்டனும் வந்து நான் ஃபேப்ரிக் பட்டன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் இருந்ததுனால க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் க்ரீன் கலரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக் அந்த டேகை வந்து பட்டன் ஹோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.
இது எல்லாமே வந்து ஒரு ஃபுட்லேயும் வந்து நம்ம செய்யலாம், ப்ரெஷர் ஃபுட்லேயும். அதுக்கான வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரியே டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் போட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேகை வந்து உள்ளே வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் இல்லை எது உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு பாக்ஸ், அதில் வந்து அந்த டேக் இருக்குது, அதில் ஒரு கைப்பிடி இருக்குது, அதில் நீங்கள் போட்டு அதில் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் டேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு பட்டனை போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து லக்கேஜ் டேக்ஸ். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் டேக் வெரி வெரி ஈஸி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.